أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நொடியும் ஒரு விஷயத்தை இழந்துகிட்டே இருக்கான். எல்லாருமே, எல்லா விதமான மக்களும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடியும் ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை இழந்துகிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரியுமா? அது என்ன இழப்பு அப்படின்னா நேரம். அந்த நேரம் நம்மளை கடந்து போகும்போது தான் அதனுடைய இழப்பையே நம்மளால் உணர முடியுது. ஒரு மனிதன் நினச்சா இந்த உலகத்தில் எந்த பொருளை வேணாலும் திருப்பி அவனால் வாங்கிட முடியும். நான் இதுக்கு முன்னே போட்ட ஆடை அழகாக இருந்தது, அது மாதிரியே எனக்கு ஒரு ஆடை வேணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னா அவனால் அதே மாதிரி ஒரு ஆடையை வாங்க முடியும். நான் அன்னைக்கு சாப்பிட்ட அந்த உணவு நல்லா இருக்கே அப்படின்னு ஆசைப்பட்டு திரும்ப அதை சாப்பிடணும்னு நினச்சான் அப்படின்னா அவனால் மீண்டும் அந்த உணவை சாப்பிட முடியும். நான் அன்னைக்கு அந்த கடையில் ஒரு பொருள் வாங்கினேன், அது ரொம்ப அழகாக இருந்தது, அதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு பொருள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவனால் அதே மாதிரி ஒரு பொருளை மீண்டும் வாங்க முடியும். ஆனால் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த அந்த நாள் எனக்கு திருப்பி வேணும். இல்லை, நான் என் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல தவறான முடிவு எடுத்துட்டேன், அதை சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அந்த நாள், அந்த நேரம், அந்த நிமிஷம் எனக்கு திருப்பி வேணும். நான் என்னோடய தாய் தந்தை கூட இருந்த இன்பமான அரவணைப்பான நாட்கள், அந்த ஒரு நாள் எனக்கு திருப்பி வாழணும் அப்படின்னு நினச்சா அந்த நாளை அவனால் திருப்பி வாழவே முடியாது. இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளோ அதிகாரத்தில் உள்ள மனிதனாக இருந்தாலும் அவன் ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் திருப்பி அனுபவிக்கிறது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்போ நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பொக்கிஷமான இதாக இருக்குன்னு பாருங்களேன். நேரம் பொன் போன்றது அப்படின்வாங்க. பொன்னை விட நேரம் ரொம்ப விலை மதிப்பானது. பொண்ணை கூட நம்ம நினச்சா சம்பாதிச்சிடலாம், ஆனால் நேரத்தை நம்ம மீண்டும் கொண்டு வரவே முடியாது. இப்போ இவ்வளோ பொக்கிஷமான இந்த நேரத்தை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? அதை எப்படி செலவழிச்சிட்ருக்கோம்? கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோமா? நம்மக்கிட்ட தங்கமோ பணமோ வெள்ளியோ இருந்தால் அது குறைஞ்சிடக்கூடாது, அது பெருகணும் அப்படிங்கிறதுல அந்த பொருள்களை கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு போய் நம்ம போடுறோம். நேரம் அதை விட பொக்கிஷமானது இல்லையா? அதை நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோமா? அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோமா? இந்த பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் சோகமான ஒரு விஷயந்தான். நம்மளில் பல நேரங்களில் அந்த நேரத்தை கொலை செஞ்சிட்ருக்கோம். தேவையில்லாத விஷயங்கள்லையும் அனாவசியமான விஷயங்கள்லையும் ஈடுபட்டு பொக்கிஷமான இந்த நேரத்தை நம்ம வீணாக்கிட்டுருக்கோம். இந்த உலகத்தில் எந்த ஒரு வெற்றியாளர் நீங்கள் சந்தித்தாலும், அவர் எந்த துறையில் இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், இல்லை இஸ்லாம் தடை செஞ்ச துறையில் அவங்க வெற்றியாளர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வெற்றியாளரை சந்தித்து உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணமும் இதாக தான் இருக்கும். நம்மளாக தேடி கண்டுபிடிச்சாலும் அதுக்கான காரணம் இதாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா அவங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தியவங்களாக இருப்பாங்க, நேரத்தை கொலை செய்யாதவங்களாக இருப்பாங்க. அப்போது வெற்றியுடைய அடிப்படையே இந்த நேரத்தை கொலை செய்யாமல் அதை சரியாக பயன்படுத்துகிறதா தான் இருக்குது. நாமளும் வெற்றியாளர் ஆகணும் தானே, இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி. அப்போ நம்ம வெற்றிக்கான காரணமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் இந்த நேரத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி சூரா அஸ்ரில் ரொம்ப அழகாக சொல்லி காட்டுறான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்கிறான். எந்த விதமான நஷ்டம் அப்படின்னா இதுக்கு விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லக்கூடிய நஷ்டம் எது அப்படின்னா காலத்தை வீணடிப்பவன் தான் அந்த நஷ்டவாளி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிடுறான். இப்போ நம்ம இந்த காலத்தை வீணடிக்கக்கூடிய நஷ்டவாளிகளாக இருக்கோமா, இல்லை வெற்றியாளர்களாக இருக்கோமா? நமக்கு இந்த நஷ்டத்தை பற்றிலாம் கவலையே இல்லையே. கவலைப்படாமல் ரொம்ப சொகுசான, நிம்மதியான, நமக்கு இன்பம் அளிக்கக்கூடிய விஷயங்களை தேடி தேடி பயணித்து வாழ்ந்துட்டு வரோமே. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம்? ஒரு 6 மணி நேரம் தூங்குகிறோம்,
குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் நம்ம சமையலுக்கு எடுத்துக்கிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 1 மணி நேரம், நம்ம கடைக்கு போக வாங்க திங்ஸ் வாங்க அதுக்கு ஒரு 1 மணி நேரம், பணி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் அவங்க வேலைக்கு போனால் 8 மணி நேரம், வேலைக்கு போகிற வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்னால் அந்த 8 மணி நேரம் நம்மளுக்கு பொழுதுபோக்காக நம்ம பயன்படுத்துகிறோமா, இல்லை அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? தொழுகைக்கு ஒரு 1.25 மணி நேரம் பயன்படுத்துகிறோம் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது போக நம்மளுக்கு இருக்கக்கூடிய மீத நேரத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? 8 மணி நேரமாக இருந்தாலும் சரி, அது 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, நம்ம பணிகளுக்கு இடையில் கிடைக்கிற நமக்கு அரை மணி நேரமாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை நம்ம என்ன பயன்படுத்திகிட்ருக்கோம்? இதை சரியான முறையில் தான் நம்ம பயன்படுத்துகிறோமா, இல்லை வீணான பொழுதுபோக்கில் ஈடுபடுறோமா? டிவி பார்க்குறோமா, இல்லை நல்ல ரிலாக்ஸாக சோஃபாவில் படுத்துட்டு இன்ஸ்டாகிராமு, யூடியூப் ரீல்ஸு, வாட்ஸ்அப்பு, டிவி, சீரியலு, இல்லை தேவையே இல்லாத புறம் போன்ற அனாவசியமான விஷயங்களில் நம்மளுடைய நேரத்தை செலவழிச்சிட்ருக்கோமா? இப்போ இந்த நேரத்தை இப்படி நம்ம வீணாக செலவழிக்கிறதுக்காகலாம் நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லையா? ஒரு பொருளை வீணடிச்சா அதுக்காக கேள்வி நமக்கு இருக்குதானே? இப்போ இந்த நேரத்தை நம்ம வீணடிக்கிறோமே, இதுக்காக நம்மக்கிட்ட கேள்வி இருக்காதா? நம்மளெல்லாம் அப்படியே விட்டுருவானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய 2 அருட்கொடைகள் இருக்குது. ஆனால் இந்த 2 அருட்கொடைகளையும் பெரும்பாலான மனிதர்கள் வீணாக தான் பயன்படுத்துகிறாங்க, அதை உணர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 2 அருட்கொடை என்னென்னா, ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று அவனுடைய ஓய்வு நேரம். இவனுடைய ஆரோக்கியம் கெட்டு போகும்போது தான் அவனுக்கு இப்போ கவலை வரும், ஆஹா நான் ஆரோக்கியமாக இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கலையே அப்படின்னு. அதே போல் ஓய்வு நேரம், அவன் ரொம்ப பிஸியாக மூச்சு விட முடியாத அளவுக்கு வேலைகளில் மூழ்கி இருக்கும்போது தான் அவனுக்கு தன்னுடைய ஓய்வு நேரங்கள் ஞாபகம் வரும். இவ்வளோ நாள் நம்ம ஓய்வாக இருந்தப்போ இந்த வேலைகளெல்லாம் செஞ்சுருக்கலாமே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த வேலைகளை முடிச்சு வச்சுருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசில் தோன்றும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய மனிதன் உணராத 2 அருட்கொடைகளில் இந்த நேரமும் ஒன்று. இப்போ இந்த அருட்கொடையை உணராமல் நம்ம வீணடிக்கிறதால அல்லாஹ் நம்மளை எளிதில் விடுவான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சிடக்கூடாது. மறுமை நாளில் ஒரு 4 கேள்விகள் ஒவ்வொரு அடியாருக்கும் கேட்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் தன்னுடைய இடத்திலிருந்து ஒரு இன்ச் கூட நகர முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த 4 கேள்விகளில் முதலாவது கேள்வி, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழ்ந்த அப்படிங்கிற கேள்வி. 2வது, அல்லாஹ் உனக்கு இளமையை கொடுத்தானே, அந்த இளமையை நீ எப்படி செலவு செஞ்ச. 3வது, உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாதிச்ச, அதை எப்படி செலவழிச்ச. 4வது, உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை நீ எப்படி பயன்படுத்தின. இந்த 4 கேள்விகளில் 2 கேள்வி நம்மளுடைய நேரத்தை பொறுத்ததற்கான கேள்வி. உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ எப்படி செலவு செஞ்ச, உனக்கு கொடுத்த இளமையை நீ எப்படி செலவு செஞ்ச. இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லாமல் நம்மளால் ஒரு இன்ச் கூட நகர முடியாது. அப்போது ஒரு நாளில் நான் சும்மா இருக்கேன்னு செலவு செஞ்ச 8 மணி நேரத்துக்கும் நம்ம அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும். இல்லை நான் 1 மணி நேரம் தான் சும்மா இருந்தேன்னாலும் அந்த 1 மணி நேரத்துக்கும் அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும். பதில் சொல்கிறதுக்கு என்ன நம்ம தயார்படுத்தி வச்சுருக்கோம்? அல்லாஹ்கிட்ட போய் நம்ம எந்த காரணம் சொல்ல முடியும்? இங்கே யாராவது உங்ககிட்ட ஏன் இந்த வேலையை முடிக்கலைன்னு சொன்னால் நம்ம 1000 காரணங்கள் சொல்லி நம்மளை நியாயப்படுத்திக்கலாம். ஆனால் நம்மளை படைச்ச ரப்புக்கு தெரியுமே நம்ம கல்பில் என்ன இருந்தது, நம்ம ஏன் இந்த நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்தலைங்கிறது இறைவனுக்கு தெரியுமே. அல்லாஹ்கிட்ட எந்த பொய்யான காரணங்கள் சொல்லி நம்மளை நாமளே நியாயப்படுத்திக்க முடியும்? நான் இதை பற்றிலாம் கவலை இல்லாமல் இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும், வாழ்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எவ்வளோ நேரத்தை நம்ம வீணடிச்சிட்ருக்கோம். ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறது இல்லை, ஒரு முக்கியமான ஒரு யுக்தியை பயன்படுத்துகிறான். அந்த யுக்தி என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஓய்வு நேரத்தில் நம்மளை அனாவசியமான விஷயங்களில் ஈடுபட வைக்கிறது. அப்போ தானே நம்மளால் பாவமே செய்ய முடியும். நம்ம ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கும் போது நம்மளுக்கு எந்த பாவத்தை பற்றின சிந்தனையும் வராது. ஆனால் அதே நேரம் நம்ம ஓய்வு நேரத்தில் இருக்கும்போது தான் நம்ம எல்லா விதமான அனாச்சாரங்களையும் செய்ய ஆரம்பிப்போம். அதனால தான் ஷைத்தான் இந்த ஓய்வு நேரத்தை பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு யுக்தியை பயன்படுத்தி நம்மளை நிறைய பாவங்களை அந்த நேரத்தில் செய்ய வைக்கிறான். அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இந்த உலகம் மட்டுமே போதும் அப்படிங்கிற நோக்கில் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். மறுமைக்காக நம்ம
யோசிக்கிறதே இல்லை. இங்கே நம்ம இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரத்தை என்னுடைய நிரந்தர வீட்டுக்காக நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு எந்த சிந்தனையும் இல்லை. நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறது மறுமையில் தானே. அப்போ அந்த மறுமையில் நான் நிம்மதியாக இருக்கிறதுக்காக என்னுடைய இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு செலவழிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர்றதே இல்லை. ஆனால் இந்த எண்ணம் நமக்கு எப்போ வரும் தெரியுமா? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் போது வரும். அல்லாஹ் சூரா தாஹாவுடைய 103, 104 வசனங்களில் மறுமையுடைய நிகழ்வுகளை பற்றி சொல்லும் போது சொல்கிறான். மறுமை நாளில் சூர் ஊதப்பட்டு எல்லாரும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்பட்டு நின்று கொண்டுட்டு இருக்கும்போது மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுக்குள்ள ரகசியமாக கிசுகிசுக்குவாங்களாம், பேசிக்குவாங்களாம். அதில் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாராம், நம்ம எவ்வளோ நாள் தங்கியிருப்போம் இந்த உலகத்தில்? ஒரு 10 நாள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாராம். உடனே அதுக்கு பக்கத்தில் இருக்க மனிதர் சொல்லுவாராம், இல்லை நம்ம ஒரு நாள் தான் வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ எந்த ஒரு உலக இன்பத்தை நம்ம விடாமல் அனுபவிக்கணுங்கிறதுக்காக எல்லா நேரத்தையும் வீணடிச்சோமோ அந்த நேரம் நமக்கு மறுமையில் சொற்பமான நாட்களை போல தெரியுமா? இன்னொரு அத்தியாயத்தில் சூரா முஹ்மீனுடைய 112, 113 வசனங்கள் அல்லாஹ் இதை பற்றி சொல்கிறான். என்ன அப்படின்னா, மறுமையில் மனிதர்கள் கிட்ட கேட்கப்படும், நீங்கள் பூமியில் எவ்வளவு நாள் வாழ்ந்திருப்பீங்க? ஆண்டுகள் கணக்கு பண்ணி அல்லாஹ் கேட்பானா, எத்தனை ஆண்டு நீங்கள் வாழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ மனிதன் சொல்வானா, நான் ஒரு நாள் தான் பூமியில் வாழ்ந்தேன்னு நினைக்கிறேன், இல்லை அந்த ஒரு நாளுக்கும் கம்மியாக தான், பாதி நாள் தான் நான் வாழ்ந்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனிதன் சொல்வானா. அப்போது ஒரு நாளை போலவோ பாதி நாளை போலவோ இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கைக்காக நம்ம எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிறோம். இந்த நேரத்தெல்லாம் நம்ம சரியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், மறுமைக்கு அதை நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கிட்ட போய் நம்ம நிற்கும்போது எவ்வளோ ஒரு நிம்மதியான ஆத்மாவாக நம்ம நிற்போம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நெருக்கடியான சூழல்கள் நமக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடியே நம்ம நிதானமாக இருக்கக்கூடிய சூழல்லையே சிந்திச்சு நம்மளை சரி செஞ்சுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். கடைசி ஒரு நிமிஷம் லேட்டாக போய் பஸ்ஸை விட்டுட்டு நான் 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு புலம்புறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை மவுத் நமக்கு வந்து உங்கள் உயிரை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு நமக்கு அவகாசம் கேட்கப்படும் போது நம்ம நேரத்துடைய மேன்மையை உணருவோன்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்கும் அவகாசம் கேட்கப்படாது. ஒருவேளை கேட்கப்பட்டுச்சுன்னா அப்போ மனிதன் இந்த நேரத்துடைய அருமையை உணர்ந்துக்குவான். இல்லை எனக்கு இன்னும் சிறிது காலம் வேணும் அப்படின்னு போராடுவான். இதை தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா முஹ்மீனுடைய 10வது வசனத்தில் சொல்கிறான். உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்த பொருளிலிருந்து தானம் தர்மம் செய்து கொள்ளுங்கள், செலவு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் கொடுத்ததுலேருந்து நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க மரணம் வர்றதுக்கு முன்னாடி. அப்படின்னா இதை நமக்கு படித்த உடனே நமக்கு ஞாபகம் வருது பொருள் மட்டும்தான். பொருளை தாண்டி பார்க்க முடியாத எத்தனையோ அருட்கொடைகள் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கானே. ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்ம உணரக்கூடிய நேரமாக இருக்கட்டும். அப்போது மரணம் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நம்மளை சரியாக பயன்படுத்திக்க சொல்லி எச்சரிக்கிறான். அவ்வாறு செய்யாமல் மரணிக்கும் சமயம் என் இறைவனே, என் தவணையை எனக்கு சிறிது பிற்படுத்தக்கூடாதா? கொஞ்சம் என்னோட டைமை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதா? அப்படியாயின் நானும் தான தர்மம் செய்து சாலிகான நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று கூறுவான். இதுதான் மனிதனுடைய இறுதி நேரமாக இருக்கும்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்போ நம்மளும் நம்மளுடைய இறுதி நேரத்தை நிம்மதியாக கழிக்கக்கூடியவங்களாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி இறைவன்கிட்டயா அல்லாஹ் நான் நீ எனக்கு கொடுத்த அருட்கொடையை சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் என்னுடைய நேரத்தெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு கெஞ்சக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது சகோதரிகளா. அதே போல் நாளை மறுமையில் நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து மலக்குமார்கள் கேட்பாங்களாம், நரக காவலாளிகள் கேட்பாங்களாம், இவ்வளோ கொடுமையான நரகத்துக்கு நீங்கள் எதனால் வந்தீங்க? உங்களை எந்த விஷயம் இந்த நரகத்துக்கு கொண்டு வந்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், நாங்கள் தொழுபவர்களாக இல்லை, ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இல்லை, நாங்கள் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். வீணானவற்றில் மூழ்கி கிடக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய நேரத்தை கொலை செய்வதும் ஒன்று தான். இப்போ நாளைக்கு நம்மளை நரகத்தில் நுழைய வைக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக எது மாறுதுன்னா, நம்ம இன்றைக்கி அசால்ட்டாக வீணடிக்கக்கூடிய நம்மளுடைய நேரங்கள் நம்மளை குற்றவாளிகளாக மாற்றக்கூடியதாக இருக்குது. அப்போது என் நேரத்தை நான் வீணடிக்காமல் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நான் என்ன செய்கிறது? நான் எப்படி நேர மேலாண்மை பண்ணுறது?
அதில் முதல் விஷயம் 5 நேர தொழுகையை சரியாக தொழுதாலே நம்மளுடைய நேரம் நமக்கு கரெக்டாக பரக்கத்தாக மாறிடும். ஏன்னா யார் ஒருவர் ஃபஜர் தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அதனுடைய நாள் அவருக்கு பரக்கத்தாக ஏற்படுத்தி தரான். இப்போ 5 வேளை தொழுகை தொழுகும்போது நம்மளுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கான அருள் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குறான். 2வது, அல்லாஹுடைய வசனங்களோட ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது நம்ம தொடர்போடு இருக்கும்போது நம்மளுடைய நேரங்கள் வீணாகாமல் இருக்கிறதுலேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். 3வது, நம்மளுடைய நேரத்தை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, எந்த செயலையும் நாளைக்கு நான் செய்யலாம் இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம் அப்படின்னு பிற்படுத்தாமல் இருக்கும்போது நம்மளுடைய நேரத்தை நம்ம காப்பாற்றிக்கலாம். அதே போல் நேரத்தை சரிப்படுத்துறதுக்குரிய இன்னொரு வழிமுறை என்னென்னா, சரியான முடிவுகளும் தாமதப்படுத்தாத முடிவுகளும் நம்ம நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கு ஒரு யுக்தியாக இருக்கும். நம்ம தவறான முடிவுகள் எடுத்துகிட்டு இல்லை தாமதமாக முடிவு எடுத்துகிட்டு ஐயோ இதை நான் முன்னமே செஞ்சுருக்கணுமே அப்படின்ற கவலை இல்லாமல் சரியான முடிவும் தாமதிக்காமல் எடுக்கப்படும் முடிவும் நம்மளுடைய நேரத்தை நமக்கு சேமிச்சுக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய நேரத்தில் பிறருக்கு நேரம் ஒதுக்கும்போது அல்லாஹ் நமக்கு அந்த நேரத்தை பரக்கத்தாக்கி தரான். இன்னும் அந்த நேரத்தை நமக்கு வீணாகாமல் போகிறதுலேருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். எப்படி நம்மளுடைய நேரத்தை பிறருக்கு செலவழிக்கிறதுனா, எனக்கான வேலைகளை மட்டும் செஞ்சுட்டே இருக்காமல் என்னுடைய நாளில் பிறருக்கு பயன் தரக்கூடிய ஏதாவது ஒரு உதவி செய்கிறவங்களா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய மொத்த ஆயுளையும் 2 விதமான விஷயங்களுக்கு தான் செலவு பண்ணாங்க. ஒன்று, அல்லாஹுவை மகிழ்ச்சி அடையக்கூடிய அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டாங்க. இன்னொன்று, அல்லாஹுவிற்காக பிறரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டாங்க. நம்ம பிறருக்கு உதவி செஞ்சால் அவங்களுக்கு இன்பமாக இருக்கும், அல்லாஹுவுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தில் செஞ்சாங்க. அப்போ நம்மளும் நம்மளுடைய நேரத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு ஒரு 5 விதமான எச்சரிக்கைகளை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய முதுமைக்கு முன்பு இளமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய நோய்க்கு முன்பு ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய வறுமைக்கு முன்பு உங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய வேலைகளுக்கு முன்பு உங்களுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய மரணத்திற்கு முன்பு உங்களுடைய வாழ்வை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னது போல வாழ்வை நம்மளுடைய ஓய்வு நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியாளர்களாக அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.